திண்டுக்கல்லில் பிரபல நகை கடையில் 1 கிலோ தங்கத்தை சுருட்டிய ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக திண்டுக்கல் மெயின் ரோட்டில் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை செயல்பட்டு வருகிறது. இந்த தங்க மாளிகை நகைக்கடைக்கு வந்து 2 கடைகள் உள்ளது. ஒன்று வெள்ளி தங்க நகைகளுக்கென்று தனி கடையும், வெள்ளி பொருட்களுக்கென்று தனி கடையும் செயல்பட்டு வருகிறது. தங்க நகை கடையில் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையில் பார்த்தீங்கன்னா 2 தளங்கள் உள்ளது. கீழ்த்தளத்தில் வந்து நெக்லஸ் பிரிவு தனியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நெக்லஸ் பிரிவில் வந்து அதன் பொறுப்பாளராக பாலசுப்ரமணியன் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 2/12/2025 அன்று கடையின் தணிக்கையாளர் வைஷ்ணவி நெக்லஸ் பிரிவில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அங்க நெக்லஸ் 45 நெக்லஸ் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதன் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ 10 கிராம் 500 மில்லிகிராம் நகை குறைவாக இருக்கிறது. இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,43,23,022 ஆகும். இது தொடர்பாக வந்து கடை துணை பொது மேலாளர் ரேணுகேசனிடம் வைஷ்ணவி புகார் தெரிவிக்கிறார். இந்த போது இந்த நெக்லஸ் பிரிவில் வந்து 45 நெக்லஸ் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதனை அடுத்து உடனே வந்து ரேணுகேசவன் வந்து பொறுப்பாளரான பாலசுப்ரமணியம், துணை பொறுப்பாளர் சிவா ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்கிறார். அப்பொழுது அவர்கள் வந்து முன்னுக்கு முரணாக தகவல் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து உடனடியாக கடை ஊழியர்கள் அனைவரிடமும் ரேணுகேசன் வந்து விசாரணை மேற்கொள்கிறார். இந்த விசாரணை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள் வந்து சிறுக கடையில் இருந்து நெக்லஸை திருடி வெளியே விற்பனை செய்து பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர் கார்த்திகேயன், ஊழியர்கள் பாண்டியன், சரவணகுமார், உதவியாளர் கார்த்திக், விநாயகன் ஆகியோர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக கடையின் துணை பொது மேலாளர் ரேணுகேசன் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இதற்கு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் 7 பேரும் நகை திருடியிருப்பது உறுதியானது எடுத்து தற்பொழுது விநாயகம், கார்த்திகேயன், சிவா ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 4 பேரை பாலசுப்ரமணியன், செல்வராஜ் ஆகியோர் உட்பட 4 சரவணகுமார், பாண்டியன் ஆகியோர் போலீஸ் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் திண்டுக்கல் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.